10 விண்ணப்பங்கள் வந்தால் அது 6 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுகிறது மேற்கு வங்காளத்தில். அதையும் தாண்டி இன்னைக்கு மேற்கு வங்காளத்தில் மம்தாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய 7 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் தீவிரமாக அமல்படுத்தப்படுகிறது. அந்த மாவட்டங்களுடைய லிஸ்ட்டையும் போட்டிருக்காங்க. மம்தா அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஒன்று இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, ஏற்கனவே அந்த கணினி ஆப்ரேட்டர் இருப்பாங்க, அவங்க தான் அந்த பாஸ்வேர்டை போட்டால் தான் நீங்கள் உள்ளே போக முடியும். ஆனால் அந்த கணினி ஆப்ரேட்டருக்கு இனிமேல் அந்த அதிகாரம் இல்லை. அதையும் அந்த சி பிரிவில் உள்ள அதிகாரிகள் பார்ப்பாங்கன்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்குது. ஏன்னா மேற்கு வங்காளத்தில் அதிகப்படியான குளறுபடிகள் நடக்குதுங்கிறதுக்காக ஞானேஷ்குமாரே நேரடியாக இன்னைக்கு மேற்கு வங்காளத்தை பார்வையிடுகிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 4 அதிகாரிகளை இடைநீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு, அதுவும் தேர்தல் ஆணையம் ஒரு அறிக்கை கொடுக்குது மம்தாவுக்கு. மம்தா செயல்படுத்தல, டைம் கேட்குறாங்க. அதாவது மாநில அரசுக்கு தான் அதிகாரம் இருக்குது அவங்களை நீக்குவதற்கு. தேர்தல் ஆணையத்துக்கு எப்போ அதிகாரம் இருக்குன்னா தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு. ஆனாலும் மம்தாவுக்கும் ஞானேஷ்குமாருக்கான சண்டை நீண்டு கொண்டே போயிட்டு இருக்கிறது. என்ன நடந்து கொண்டே இருக்கிறது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த மாவட்டங்களில் இன்னைக்கு அந்த எஸ்ஐஆர் சம்பந்தமாக நிறைய பேரை வெளியே அனுப்பியிருக்காங்கங்கிற லிஸ்ட்டை பார்த்துருவோம். நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களின் பட்டியல். நிராகரிக்கப்பட்டனா மக்கள் போய் மனுவை கொடுக்குறாங்க. அதில் பல மனுக்கள் நிராகரிக்கப்படுகிறது. ஏன்னா உங்களுக்கு குடியுரிமை இல்லை, நீங்கள்லாம் ஊடுருவக்காரர்கள் இல்லை, சரியான அந்த எவிடன்ஸ் இல்லைன்ட்டு. அதில் முர்ஷிதாபாத் 56.44%. இந்த முர்ஷிதாபாத் அப்படிங்கிறது பார்டர் மாவட்டம். இங்கே போன தடவை மம்தா பானர்ஜியோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 82%. அதாவது 100 பேர் ஓட்டு போட்டாங்கன்னா 82 பேர் மம்தாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அங்கே. அதே பார்த்தீங்கன்னா கூச் பீகார் 44.83. கூச் பீகாரை பற்றி உங்களுக்கு சொல்லணுன்னா, உங்களுக்கு தெரியும், நீதிபதியாக இருந்த ஒருத்தர் ரிசைன் பண்ணிவிட்டு பிஜேபியில் நிற்கிறார். அவரை கூச் பீகாரில் தான் நிற்க வச்சாங்க. கூச் பீகார் அப்படிங்கிறது மிக 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 உள்ளே போய் போஸ்டரே ஒட்ட முடியாது, விளம்பரம் எதுவும் பண்ண முடியாது. அது மம்தாவுடைய கோட்டை. மம்தாவுடைய அண்ணன் பையன் அபிஷேக் பானர்ஜியோடைய இடம். அவர் தான் அங்கே எம்பி. கூச் பீகார் மிக மிக வலுவான தொகுதி. அங்கேயும் நிறைய பேரை நீக்கியிருக்காங்க. வடக்கு தீனஜ்பூர் 44.81% பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். தெற்கு 24 பர்கானாஸ் 44.60